அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் அனுமதியின்றி செயல்படும் 162 பள்ளிகளின் விவரங்கள் சேகரிக்கப்படுகின்றன. ஒரு பள்ளிக்கு அனுமதி பெற்றுவிட்டு பல பள்ளிகளை நடத்துவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து தற்போது இந்த விவரங்கள் சேகரிக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கீதன். கீதன், விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழகத்தில் தற்பொழுது இந்த சிபிஎஸ்இ பள்ளிகள் மற்றும் மெட்ரிக் பள்ளிகளை தாண்டி இன்டர்நேஷனல் ஸ்கூல் மற்றும் இந்த ரெசிடென்சியல் ஸ்கூல் என சொல்லப்படக்கூடிய பள்ளிகள் அதிக அளவு செயல்பட்டு வருகின்றன. குறிப்பாக அவை இந்த பன்னாட்டு பாடத்திட்டங்களை பின்பற்றி இந்த பள்ளிகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. அதே சமயத்தில் இந்த பள்ளிகளை ஏற்கனவே தமிழகத்தில் இந்த மெட்ரிக் பள்ளிகளை நடத்தக்கூடிய அந்த முதலாளிகளே இது போன்ற பள்ளிகளையும் தொடங்கி நடத்தி வருகின்றார்கள். அந்த வகையில் ஒரு தனியார் பள்ளிக்கு அனுமதி பெற்றுவிட்டு தற்பொழுது ஒன்றுக்கும் மேற்பட்ட இது போன்ற பள்ளிகளை அங்கீகாரம் இல்லாமல் அனுமதி பெறாமல் நடத்துவதாக பள்ளிக்கல்வித்துறைக்கு தகவல் வந்ததை அடுத்து தற்பொழுது 162 பள்ளிகளுடைய விவரங்கள் தற்பொழுது சேகரிக்கப்பட்டிருக்கின்றன. விரைவான அந்த பள்ளிகள் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அந்த பள்ளிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பவும் தற்பொழுது மெட்ரிக் பள்ளிகள் இயக்குநரகம் தற்பொழுது முடிவு செய்திருக்கின்றது. நன்றி கீதன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை விரிவாக பார்க்கலாம்.